வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம், வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். இதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் துவரம்பருப்பு எடுத்து போட்டிருக்கேன். இதோட ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி இதை வந்து நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். இதோட வந்து ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் இதோட 1 டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி ஒரு 5 விசில்லேருந்து 6 விசில் வரட்டும். அது அளவுக்கு நல்லா நம்ம இதை வேக வச்சிடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். நான் வந்து 2 பெரிய முருங்கைக்காயை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கை கறிவேப்பிலை, அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு, அடுத்து கடுகு உளுந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து பெருங்காயம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பருப்பும் பாருங்கள். இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு தாச்சி வச்சுக்கலாம். அதில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் போட போகிறேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு உளுந்து போட்டிருக்கேன். அதோட மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், இதோட பெருங்காயத்தூளையும் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதோட முருங்கைக்காயை போட்டுக்கிறேன். இது லைட்டாக நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இதோட இதுக்கு காய்க்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடுறேன். உப்பும் போட்டுட்டேன். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இதோட நான் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு இதோட நம்ம இந்த பருப்பு வேக வச்ச பருப்பையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட சாம்பாருக்கு தேவையான உப்பு ஃபுல்லாக போட்டுடலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா அந்த பருப்போட சாரெல்லாம் வந்து முருங்கைக்காயோட சேரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசல் வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு செய்யும்போது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட், ரொம்ப ஒரு நல்ல சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இதோட இந்த புளி கரைசலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா சூப்பராக முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதோட கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக நல்ல முருங்கைக்காய் வந்து நல்ல மணமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து லஞ்சுக்கெலாம் வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.